ஆத்தாடி என்ன கொடுமை பாருங்க. வேலையை முடிச்சுட்டு வந்து இப்படியெல்லாம் கலாய்க்கிறேன். வேலை வந்து வேலை வச்சு அழுத்தான் தண்ணி வருது. மனுஷன் என்னடா பாடுபடுது, ஒரு வேலை செஞ்சு பாத்ரூம் முடியல. இது என்ன கொடுமை ஆச்சாடியே. என்ன காலையும் கிச்சடி, மத்தியானம் கிச்சடி, வெறும் கிச்சடி தான். காலைல கிச்சடியே, மத்தியானம் கிச்சடியே, மத்தியானம் அப்படியே பொரியல். இப்போ சோறோட பொரியல் தான் அதிகமாக இருக்கும். சோறு கம்மியாக சாப்பிடுவேன். சோறு கம்மியாக சாப்பிடுங்க. என்ன கொடுமையா தெரிய மாட்டேங்குது. என்ன கொடுமை அப்படின்னா வந்து இட்லி தோசைலாம் வந்து வாரத்துக்கு ஒரு நாள், வாரத்துக்கு ஒரு நாள் இட்லி தோசை. சிக்கன்னா கலோடே கிடையாது. போய் பக்கத்து கடையில் சாப்பிட வேண்டியதா சிக்கன். என்ன கொடுமை. வெளியூரில் வந்து நாங்கள் பட்டப்பாடு நாய் பழக்கம். நாயாச்சு வாழாடி நக்கி சாப்பிடுது. நாயாச்சு நாலு நக்கி சாப்பிட்டு வாழாடி சாப்பிடுது. இல்லைங்களா? 1000 ஜம்பத்து வந்து வளர்க்குற பாருங்க. என்ன பண்ணுறது, என்ன கொடுமை. பெண்ணிங்க என்ன சாப்பாடு? தக்காளி சாதம். எப்படி இருந்தாலும் ஒரு 50 கிலோ தக்காளி இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம். ஊர்க்கா வந்து பார்த்தீங்கன்னா 100 தான். 400 பேருக்கு 100 தான் ஊர்க்கா. இது வந்து பார்த்தீங்கன்னா டைமிங்கில் காம்பீட் பண்ணுவோம். இல்லைங்களா? இது வந்து பேர் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ஆனந்தம். டைமிங்கில் காம்பீட் பண்ணுவார். யாருக்கும் கிடைக்காது. இவர் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து காலையிலேருந்து 6 மணிக்கு டல்லாக இருப்பார். 6 மணிக்கு கூட ஜாலியாக இருப்பார். காலையிலேருந்து சரக்கு அடிக்கிறது இருப்பான். 6 மணி ஆகிட்டா எப்படா வாங்கிட்டு வாங்கிட்டு வந்தாலும் பார்த்து போகுது, குடிக்கிறாங்க மனசு போகுது. காலையில் வேலை செஞ்சு மாத்திரம் போட்டுப்பாரு. நைட்டு தூங்குறதுக்கே சாப்பிட அடிப்பாரு. அது டானிக்கு டேப்லெட் பார்த்துக்க. ஒன்று வேலை மேலே இருந்தால் போகிறது. காலையில் வேலை மேலே போகிறாங்க. இப்போ ஒரு 7 மணிக்கெலாம் சாப்பாடு போட ஆரம்பிச்சுடுவாங்க. சாப்பிடுறது லாஸ்ட் சாப்பாடு தான் 11 மணிக்கு சாப்பிடுவாங்க. எங்கள் ஓனர் போயிருந்தாரு. நம்ம கப்பலை ஓட்ட போயிருந்தாரு. இன்னொரு வருவார். 10,000 சம்பளம். ஆனால் 2 ஓனர் பார்த்தீங்கன்னா